நேரத்துல சொந்தங்கள் வந்து அவங்களுக்கு முன்னாடி நம்ம தாழ பண்ணுவார் கர்த்தர், கீழே விழ பண்ணுவார். ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்க, இவன் முன்னாடி பணம் இல்லாதவனா நான் இருக்கிறேனே, இவன் முன்னாடி மதிப்பு இல்லாதவனா நான் இருக்கிறேனே, இவன் முன்னாடி சரியான வருமானம் இல்லாம இருக்கிறேனே, இவன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டுட்டேனே ஆண்டவரே, இவன் முன்னாடி நான் குறைஞ்சு போயிட்டேனே ஆண்டவரே. உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். அவர்களுடைய கோபம் உங்கள் மேல் விழாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. கையை உயர்த்தி நன்றி மட்டும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி நன்றி மட்டும் சொல்லுங்க. சில இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை பிடுங்குவாரு. சில இடத்துல காரணமே இல்லாம நீங்க பிடுங்கப்படுவீங்க, நீங்க எடுக்கப்படுவீங்க. நீங்க ஏன் 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 அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல என்ன பிடுங்கப்படும் போது எனக்காய் உதவி செய்யக்கூட யாருமே இல்லைன்னு நினைப்பீங்க. நான் நம்புறேன் அந்த இடம் உங்களுக்கு ஆபத்தான இடம், இன்னொரு இடம் நீங்க விரும்பாத இடம், அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான இடம். தாவீது எப்படி எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என் தலைமுடியை காட்டிலும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறானோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிறைய எதிராளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சிலர் ஆக்ரோஷமா இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன நடந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. அவர்களுடைய பொறாமையை உங்க மேல கொட்டி உங்களை பார்வையிலே எரிக்கணும்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்னா, சில யாரு முன்னாடி நீங்க வெட்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை தாழ்த்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தாழ்த்தும் போது ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி கேட்காதீங்க. அதுல ஆண்டவர் ஒரு பெரிய நன்மை வைத்திருக்கிறார். ஆனால் ஏற்ற காலம் வரும். யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி விட்டது மட்டுமல்ல, ராஜாக்களோடு உட்கார வைத்த அந்த கர்த்தர் இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு வரையும் ஹல்லேலூயா, வெகு சீக்கிரத்திலே அந்த அவமானத்திலிருந்து கர்த்தர் உங்களை கை தூக்கி விடுவார். வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராயிருப்பார். ஆமென் சொல்லுவோம். எவரையும் தாழ்த்துகிறவரும் அவர்தான், உயர்த்துகிறவரும் அவர்தான். அவருடைய வழியை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. சில நேரத்தில் சொந்தங்கள் வந்து அவங்களுக்கு முன்னாடி நம்ம தாழ பண்ணுவார் கர்த்தர், கீழே விழ பண்ணுவார். ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்க, இவன் முன்னாடி பணம் இல்லாதவனா நான் இருக்கிறேனே, இவன் முன்னாடி மதிப்பு இல்லாதவனா நான் இருக்கிறேனே, இவன் முன்னாடி சரியான வருமானம் இல்லாம இருக்கிறேனே, இவன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டுட்டேனே ஆண்டவரே, இவன் முன்னாடி நான் குறைஞ்சு போயிட்டேனே ஆண்டவரே. உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். அவர்களுடைய கோபம் உங்கள் மேல் விழாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. கையை உயர்த்தி நன்றி மட்டும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி நன்றி மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே என்னை தாழ்த்தினதற்காக நன்றி, நான் ஒன்றுமில்லாமல் நின்றதற்காக நன்றி. இதுவரைக்கும் உங்க மேல நான் கோபப்பட்டேன், இதுவரைக்கும் உங்களை நான் வருத்தப்படுத்தினேன், ஆனா இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்னை தாழ்த்த பண்ணினதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இருக்கு. எது அப்படின்னா, சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை குறைக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அநேக இடங்களிலே உயர்த்தி 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 வைத்தார். எல்லாரும் அவனை பார்த்து கையெடுத்தாங்க. உங்களுடைய அந்த கச்சையை கொஞ்சம் கொடுப்பீங்களா, நாங்கள் ஒரே ஒரு டைம் இந்த வியாதிஸ்தன் மேலே போடட்டுமா அப்படின்னு அவனுடைய கச்சையை வாங்கி ஒவ்வொரு வியாதிஸ்தர் மேலே போட்டாங்க. ஐயோ, அவனுடைய ட்ரெஸ்ஸுக்காக ஆசைப்பட்டாங்க, அவனுடைய செருப்புக்காக ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் ரொம்ப கேவலப்படுத்தி, உனக்கு ஒண்ணுமே பவரே இல்லையா, உனக்கு ஜெபமே இல்லையா. ஒரு நாள் அவனுடைய உருமால்களில் எல்லாம் அற்புதம் நடந்துச்சு. ஆனா சில நேரத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி அவனை என்ன பண்ணார்னா தாழ்த்தினது மாதிரி கொண்டு வந்து நிறுத்தினார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு சின்ன கூழாங்கல்லினாலே முன்னாடி இருந்த கோலியாத்தை அவ்வளோ பெரிய ஜெயம் பெற்ற உடனே அந்த ஸ்திரீகள் எல்லாம் ஆடி பாடுகிறார்கள். சவுல் தாவீது கொன்றது 10,000, தாவீது கொன்றது 10,000. ஆனா ஒரு நாள் அட்ரஸே இல்லாம போயிட்டான். இவன் தாவீதா அப்படின்னு அந்த ராஜா வந்து அவனை பார்த்த உடனே சொல்றாரு, ஏண்டா இவன் தூக்கிட்டு போங்கடா, இந்த பைத்தியக்காரனை தூக்கிட்டு போங்க, இவன் பைத்தியக்காரன், இவன் தாவீது கிடையாது. தாவீது சிங்கம், தாவீது தைரியசாலி. கோலியாத்துக்கு முன்னாடி எப்படி நின்னான் தெரியுமா?
அவ்வளோ பெரிய ராட்சதற்கு முன்னாடி பயப்படாம அஞ்சாம நெஞ்ச நிமித்திட்டு இருந்த தாவீது இதுவாடா, இவனை கொண்டு போங்க, இவன் பைத்தியக்காரன். ஏன் அப்படின்னா தாவீது அந்த இடத்துல வாயில நுர தள்ளுறது மாதிரி நடிச்சானாம். எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரு நாள் ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு அத்தனை பேரும் போற்றினாங்க. அந்த நாட்டினுடைய ஜனங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவன், தெரிஞ்சா வாட் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய பெரிய பதவி, அவ்வளோ பெரிய மணி, யாருமே கோலியாத்தை கொல்ல முடியாது. ஆனா தாவீது அவ்வளோ பெரிய ஜெயம் எடுத்தான். ஆனா அதே தாவீது அதே ஊருக்காரங்களால பைத்தியக்காரனாய் நடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு விசுவாசம் இருந்துச்சு, அன்னைக்கு கர்த்தர் அந்த மாதிரி நடத்தினாரு. இன்னைக்கு அப்படி கர்த்தர் நடத்தல. அந்த இடத்துல தாவீது என்ன பண்ணா அப்படின்னா தாழ்ந்து போய் அவன் வந்த கர்த்தரிடத்துல கேட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவரே நீ இப்படி பண்றீங்க? நான் இவங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் எப்படி ஹீரோவா இருந்தேன், இன்னைக்கு இவங்களுக்கு முன்னாடி என் உயிரை காப்பாத்துறதுக்காக பைத்தியக்காரன மாதிரி நான் நுர தள்ளுறது மாதிரி நடிக்கிறேனே, என்னை கைவிட்டீங்களா, என்னை விட்டு போயிட்டீங்களா, என்னை ஏன் ஆண்டவரை தாழ்த்துறீங்கன்னு தாவீது கேட்கவே இல்லை. காரணம் என்னன்னா வாழ்ந்திருக்கவும் அவனுக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் அவனுக்கு தெரியும். ஏனோ கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறார். கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறதற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. மகளே மகனே, தாவீதை போல இந்த சூழ்நிலையை பொறுத்துக்கொள், இந்த சூழ்நிலையை சகித்துக்கொள். உன்னை ரொம்ப தாழ்த்துகிறார்களோ, பாஸ்டர் நான் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தேன் பாஸ்டர், அதிகாரத்தில் இருந்தேன் பாஸ்டர், இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே தாவீது அவனுடைய வாழ்க்கை லிட்டரலா என் வாழ்க்கையில நடக்குது பாஸ்டர், நான் தான் அந்த பெண், நான் தான் அந்த பையன், நான் ரொம்ப தாழ்த்தப்படுறேன் பாஸ்டர், ஒரு நாயை போல என்ன ட்ரீட் பண்றாங்க பாஸ்டர், என்னால பொறுக்க முடியல ஆண்டவர், ஏன் அமைதியா இருக்கிறார், என்னால இந்த சூழ்நிலையை தாங்கவே முடியல. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் உன் கரத்தை பிடித்து உன்னை தைரியப்படுத்தி சொல்லுகிறார், நான் தான் இந்த தாழ்ந்திருக்கிற சூழ்நிலையை அனுமதிக்கிறேன். அவர்களுடைய கோபம், எரிச்சல், பொறாமை உண்மையில் விழாமல் இருக்கும்படியாக. ஆனா ஏற்ற காலம் வரும்போது நான் உன் தலையை அவர்களுக்கு முன்பாக உயர்த்தி அவர்கள் செய்த தீமையை உனக்கு நன்மையாய், ஓ ஹalleluya, அவர்கள் செய்த தீமையை உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். அப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்துறது எந்த அளவுக்கு நன்மையோ, நம்மை தாழ்த்துகிறதும் அந்த அளவுக்கு நன்மை. ஆமென் சொல்லுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் நம்மளை உயர்த்துறதும் நன்மைதான், ஆண்டவர் நம்மளை தாழ்த்துறதும் நன்மைதான். அது சில விஷயங்கள் உங்களுக்கு அதான் ஓப்பனா கூட சொல்ல முடியாது. நீங்க அந்த அந்த பகுதிக்குள்ள நீங்க கடந்து போகும்போது புரிஞ்சுக்குவீங்க. நமக்கு அக்செப்ட் பண்ண முடியாது, நம்மளால ஏத்துக்க முடியாது. எதை நம்மளால ஏத்துக்க முடியாதுன்னா அவங்க முன்னாடி நம்மளை குறைவாய் மதிப்பு போட்டு நம்மளை தாழ்த்துறத நம்மளால சில நேரத்தில் ஏத்துக்க முடியாது. ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த தாழ்த்துறதுல ஆண்டவர் நம்மளை தாழ்த்துறாரு பாருங்க, அதுல இருக்கிற நன்மை ரொம்ப பெரிய நன்மை. அதுதான் நம்மளை விசுவாசத்துல நிக்க கற்றுக் கொடுக்கும், அதுதான் நம்மளை யாருன்னு கற்றுக் கொடுக்கும். நம்ம நிறைய பேர் ஒன்றும் இல்லைன்னு அப்பதாங்க நினைப்போம், அப்பதான் நமக்கு தாழ்மையே வரும். அதனால உயர்த்துறதுக்காக மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க, எதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா என்னை தாழ்த்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நபர் பல கோடி மதிப்புடைய ஒரு வீட்டை கட்டினார், ரொம்ப அழகான வீடு. அந்த டெடிகேஷனை ரொம்ப கிராண்டா கொண்டாடணும்னு நினைச்சார், ரொம்ப கிராண்டா. அதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான இன்விடேஷன் எல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. அந்த டெடிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமா சிக்காயிட்டாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு சிக்காயிட்டாரு. எல்லாரும் ஒரே ஜபம், ஆனா இவருக்கு அந்த நோய் குறையவே இல்லை. உடனே அந்த 1500 ரூபாய் 2000 ரூபாய் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தவருக்கு ஃபோன் பண்ணி, இல்லை சார் எங்களுக்கு சாதாரணமான சாப்பாடு போதும், ஒரு 300 ரூபா ரேஞ்சில் பண்ணுங்கன்னு குறைச்சிட்டாரு. அந்த இப்போ கிராண்டாக பண்ணணும்னு நினச்சி நிறைய ப்ரோக்ராம்ஸ் செட் பண்ணியிருந்தார். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் சிக்காயிட்டேன், இது வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் குறைச்சி அந்த டெடிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கையில் அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுக்கிற அந்த மிஷினோட நின்று அப்படி எல்லாரும் சிலர் பார்த்தா கூட அவருக்கு பேச முடியாம ஸ்தோத்திரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய டெடிகேஷனா பெரிய புகழா பண்ணணும்னு நினைச்சது அப்படியே சிம்பிளா ரொம்ப குறைவா பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு நாள் ஜபத்துல உட்கார்ந்தாராம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வீடை கொடுத்தது நீர், இதற்காக பணத்தை கொடுத்தது நீர், எனக்கு நல்லா தெரியும் நான் ஒண்ணுமே கொண்டு வரல,
எல்லாம் நீதான் ஆசீர்வதிச்சு. இந்த இடத்த உங்க நாமத்தினால தான் நான் வாங்கினேன், நீங்க சொல்லி தான் வாங்கினேன். எனக்கு 100% நீங்க கொடுத்தீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா இந்த டெடிகேஷனை மட்டும் சந்தோஷமா கொண்டாட பண்ணியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பேனே ஆண்டவரே. ஆனா அது ஒரு குறைவானது மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவரே. இன்னைக்கு இருந்த பலன் அன்னைக்கு இருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்ப ஆண்டவர் சொன்னாராமா, எப்பா நீ எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தேன், ஆனா உன்னுடைய உயர்வுல சந்தோஷப்படுறது நானும் ஒரு சிலர் மட்டும்தான். ஆனா உன்னுடைய உயர்வுல பொறாமப்படுற நிறைய பேர் இருந்தாங்க. நீ அப்படி ஆடம்பரமாய் எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படியே பலனா இருந்திருந்தேன்னா நீ ரொம்ப நல்லா கொண்டாடிப்ப எனக்கு தெரியும். ஆனா மற்றவங்களுடைய கண்ணு உன் மேல பட்டு நீ அவங்களுக்கு முன்னாடி நீயா தாழ்ந்து போகக்கூடாதுன்றதான் நான் உன்னை என்னுடைய அம்பரா துணியில வச்சு நான் மறைத்தேன். இத்தனை பலவீனம் உன்னை நான் கைவிடவே இல்லை, உன்னை நான் விட்டு விலகல்ல. நீ இழந்து போன பலத்தை உனக்கு திரும்ப தந்தேன். ஆனா பொறாமப்படுற ஜனங்கள் எல்லாம் உன் மேல பரிதாபப்பட்டுட்டு போனாங்க. அதை குறித்து நீ வருத்தப்படாத, அது தீமைக்கு இல்லை நன்மைக்கே ஆண்டவர் சொன்னாராமா. ஹல்லேலூயா. அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு. இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படி சொல்லலாம், ஆண்டவரே நீர் எல்லாமே எனக்கு கொடுத்தீரே ஆண்டவரே, எல்லாமே நீர் கொடுத்தது தானே ஆண்டவரே. ஆனா அந்த சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் நான் பாருடா, என்ன பாருடா, கர்த்தர் என்ன எல்லாருக்கும் முன்னாடியும் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு நான் எனக்கு சவால் விட்டு சொல்லலான்னு, சாட்சி சொல்லலான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது என் தலையில ஒரு பெரிய இடி விழுந்தது மாதிரி என் வாழ்க்கை மாறிடுச்சு. அப்படியே திசை திருப்பிட்டாரே ஆண்டவர். அவங்க முன்னாடி சாட்சி எல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேனே, அது தீமையா முடிஞ்சிச்சேன்னு நினைக்கலாம். இல்ல இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், மனிதனுடைய கோபம் உங்கள் மேல் எழும்பாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை தாழ்த்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எவரையும் உயர்த்துகிறவரும் அவர்தான், எவரையும் தாழ்த்துகிறவரும் அவர்தான், ஞானியாக்குறவரும் அவர்தான், பேதைகளாய் மாற்றுகிறவரும் அவர்தான். ஆமென் சொல்லுங்கள். அவருக்கே மகிமை. அவர் எல்லாவற்றையும் செய்வார், அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். அவருடைய கரத்திலே தீமை என்று ஒன்று இல்லை. சத்தமாய் ஆமென் சொல்லுவோம். அவருடைய நடத்துதலிலே தீமை என்று ஒன்று இல்லை. அவருடைய நடத்துதல் எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. ஆமென் சொல்லுங்கள். சோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த இரண்டாவது பெரிய தீமையா நான் எதை நினைச்சேன் அப்படின்னா, வேகமாய் நம்ம வாசிக்கலாமே. 39ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 39ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலை செய்கிறதற்காக வீட்டிற்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றான். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போவான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதர்களை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்கு கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடத்திற்கு வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்திலே விட்டு வெளியே ஓடிவிட்டான் என்று சொன்னான். அவனுடைய எஜமானன் வீட்டுக்கு வரும் அழகும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்திற்கு வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தை விட்டு வெளியே ஓடி போனான் என்றான். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமானன் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. நல்லா கவனிங்க. கோபம் மூண்டது மட்டுமல்ல, யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையாய் காவலில் வைக்கப்படுகிறவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த யோசேப்பு பரிசுத்தத்திற்காக நிற்கிறான். ஆண்டவர் அந்த இடத்துல பேசல,
நம்ம இந்த டைம்ல தப்பு பண்ணா யாருக்கும் தெரிய போறது இல்லை. அதான் அந்த எஜமாட்டி கூட என்ன சொல்றாங்கன்னா, யாருமே இல்லை, யாருமே இல்லை, யாருமே வேலை செய்யறதுக்கு உள்ள இல்லை, நம்ம தப்பு பண்ணா யாருமே தெரிய போறது இல்லை. நன்றாய் கவனிங்கள், நீங்கள் தப்பு பண்ணுனா யாருக்கும் தெரிய போறது இல்லைன்னு நினைச்சு அந்த தப்பை பண்ணாதீங்க, அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களுக்கு 2 கண்ணு தான், ஆனா உலகத்துல உங்களை சுத்தி இருக்கிறதுக்கு 1000 கண்ணு. வேதம் சொல்லுகிறது, அறியப்படாத ரகசியம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நீங்கள் மறைவிடத்திலே செய்வீர்கள், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அது வெளியரங்கமா வரும். மறைவிடத்தில் செய்கிற நிறைய பேர் இந்த பாவம் வெளியே வராது, இந்த அசுத்தம் வெளியே யாருக்கும் தெரியாது, எங்க 2 பேருக்கு தான் தெரியும், எங்க ஒருத்தருக்கு தான் தெரியும்னு சொல்லுவோம். ஆனா நன்றாய் கவனிங்கள், உங்க வாயே நீங்க சொன்னதை யாரோ ஒருத்தருக்கு சொல்லும், உங்க வாயே யாரோ ஒருத்தருக்கு சொல்லும், நீங்களே சொல்லுவீங்க. யாரு மறைக்க நினைக்கிறீங்களோ நீங்களே அதை வெளிப்படுத்துவீங்க, உங்க வாயிலிருந்தே அந்த தப்பு வரும். அதனால யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சு யாருக்குமே தெரியாத செய்யற காரியத்துல உனக்கு பின் விளைவு ரொம்ப அதிகம். அது உன்னை நரகத்திற்கு கொண்டு போயிடும், அது உன்னை பாதாள குழியில கொண்டு போயிடும். அதனால யாருக்கும் தெரியாம செய்யணும்னு நினைக்காது. அப்போ இந்த அம்மா கூப்பிடுறாங்க, ஆனா இவன் சொல்றான், கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்போ அவருடைய வஸ்திரத்தை அவதான் பிடிச்சி கையில வச்சிருக்கிறான். அவன் ஓடி போனான். அதான் பாவத்துல நிக்க கூடாது, பாவத்துல நின்னா நீங்க விழுந்துருவீங்க. இல்ல நான் செய்ய மாட்டேன், எனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்குது, நான் பண்ண மாட்டேன், என்ன இந்த இடத்துல கொண்டு போய் வைங்க. நல்லா கவனிங்க, அந்த இடத்துல இருந்து யோசேப்பு வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடுனதற்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, அங்க இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பாவம் அவனை பற்றி பிடிக்கும். ஏன் சிகரெட் அடிக்கிறனோட சேராதீங்க, இல்ல பாஸ்டர் அவன் சிகரெட் அடிப்பான், நான் அடிக்க மாட்டேன். தண்ணி அடிக்கிறனோட ஏன் சேராதீங்க, அவன் தண்ணி அடிப்பான், நான் தண்ணி அடிக்க மாட்டேன். எனக்கு கான்பிடென்ட் இருக்கு பாஸ்டர், எனக்கு அதுல எல்லாம் நாட்டமே இல்லை, உங்களுக்கு தெரியாதா, நான் அதெல்லாம் செத்தா கூட பண்ண மாட்டேன். ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவன் உங்களுடைய மனசை மாத்தி பிசாசு அதெல்லாம் கொடுக்கிற வாய்ப்பு. உங்களுக்கு முன்னாடி அதை வச்சு வச்சு என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசை கெடுத்து உள்ள கொண்டு வரணும்னு நினைப்பான். ஆனா ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆமேன் சொல்லுங்க. அப்போ 3வது, இந்த 2வது அவனுக்கு வருகிற மிகப்பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, நான் நம்புறேன் அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணுனா அப்படின்னு சொல்லும்போது அந்த எஜமாட்டி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய வீட்டுக்காரனை திட்டுறாங்க. அவங்க ஏன் திட்டுறாங்கன்னா, சரசம் பண்ணும்படி கொண்டு வந்தான், அவன் கொண்டு வந்தான் அப்படின்னா, இந்த அம்மா யோசேப்பை பிடிக்காதது மாதிரியே காமிச்சாங்க. அவங்க உள்ளுக்குள்ள மனசுல பிடிக்குது, ஆனா வெளியில பிடிக்காத மாதிரி காமிச்சாங்க. ஆனா எஜமானன் அவனை ரொம்ப நேசிச்சார், ரொம்ப விரும்பினார். அவன் செய்யறதெல்லாம் நல்லா இருக்குது, அவனோட கர்த்தர் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா நடக்கிறதுனால அவனுக்கு மேல ரொம்ப அன்பு வச்சிருச்சு. ஆனா இத்தனைய அன்பு வைத்தாலும் அந்த எஜமானன் என்ன பண்ணல அப்படின்னா, ஒரு வார்த்தை என்ன நடந்துச்சுன்ற செய்திய கேட்கவே இல்லைங்க. அவன் விசாரிப்பாரற்றவனாய் தன்னுடைய பிள்ளை தப்பு பண்ணும்போது கேட்கறதற்கு கூட, அவன் அப்பா வீட்டில் இருந்து அவங்க அப்பா வந்திருப்பாரு, என் பிள்ளை என்ன தப்பு பண்ணான், அப்படியா சரி நிரூபிச்சு காமிங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுங்க பார்க்கலாம், இல்லை என்ன எப்போ வந்தான், எந்த நேரத்தில் வந்தான், அவனையும் கேட்டு பார்ப்போம், அவளையும் கேட்டு பார்ப்போம். ஆனால் நான் நம்புறேன், விசாரிப்பே இல்லாம சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டவன் யார் அப்படின்னா, ஒருத்தன் மேல தவறான ஒரு குற்றச்சாட்டை சாட்டும் போது அந்த குற்றச்சாட்டு அவன் செஞ்சிருக்கானா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம டைரக்டா சிறைச்சாலையில போடப்பட்டவன் யோசேப்பு. ஆனா அங்க இருந்துட்டு கூட ஆண்டவரையும் அவன் தூசிக்கல, தன்னை சிறைச்சாலையில போட்டவங்களையும் தூசிக்கல. கவனிங்க, இந்த ஆட்டோ சங்கர், இந்த ஆட்டோ சங்கரை குறித்து நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் அவனுடைய ஆர்டிக்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்கள குறித்து அந்த யூடியூப்பில் அந்த நிறைய வந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஆட்டோ சங்கர் என்கிற அந்த மனுஷனை தூக்கு மேடைக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு போனால் அந்த மேல் அதிகாரியினுடைய ஒரு பேட்டியை நான் ஒரு டைம் பார்த்தேன். ஏன்னா எதற்காக பார்த்தேன் அப்படின்னா, இந்த ஆட்டோ சங்கர் பார்த்தீங்கன்னா
ரட்சிக்கப்பட்ட மனுஷனாய், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனுஷனாய், கடைசியில் அவனுடைய பிள்ளைக்கு எழுதின அந்த லெட்டரில் வந்து இயேசுவை பற்றி எழுதி, ஆண்டவருடைய பைபிளை பற்றி எழுதி, நீ கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னு எழுதிருக்கிற மாதிரி ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அதனால அந்த ஆட்டோ சங்கரனுடைய அந்த அந்த கடைசி நேரம், லாஸ்ட் மினிட்டை வந்து அந்த பேட்டியாய் கொடுத்துருக்குற அந்த பேட்டியை நான் பார்த்தேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆட்டோ சங்கர்கிட்ட கேட்டாராம்மா, என்னப்பா உனக்கு தூக்கு தண்டனை வந்து கொடுத்ததை நினைச்சு நீ வந்து வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த மேல் அதிகாரி. உடனே ஆட்டோ சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் இல்லை சார், நான் கண்டிப்பாக வருத்தப்படலை சார், எனக்கு வேணும் சார், இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக இது தேவை. நான் வந்து இந்த தூக்கில் போடுறதுக்கு சரியான ஆள் தான் சார், நான் வந்து அதை மாதிரி செஞ்சிருக்கிறேன். ஆனால் ஒன்று சார், நான் செஞ்சது குறைவு, என்னை விட நிறைய தப்பு பண்ணிட்டெல்லாம் உலகத்தில் நிறைய பேர் வாழ்றாங்க, அவங்க நிறைய பேர் தண்டிக்கப்படலை. ஆனால் நான் வந்து இந்த கொலை இந்த குற்றவாளி கூண்டில் நிற்கிறதுக்கு நான் வந்து சரியான ஆள் தான், எனக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை வேணும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சாங்க. அவனுடைய தூக்கு தண்டனையை கொண்டு போகிற அந்த ஸ்டெப்பை ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பார். அப்போ சொல்லும்போது அந்த பேட்டி கொடுக்குற அந்த மனுஷன் கேட்குறான், சார் நீங்கள் எத்தனை பேரை தூக்கில் போட்டீங்க? அவர் சொல்கிறாரு, நீங்கள் தூக்கில் போட்டதில் யாராவது ஒரு நிரபராதியை நீங்கள் தூக்கில் போட்டிருக்கீங்களான்னு கேட்டது. உடனே அவர் வந்து 2 நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, போட்டிருக்கேன் அப்படின்னாரு. உடனே என்ன சார் சொல்கிறீங்க, ஷாக்கா சொல்கிறீங்களே? இல்லைப்பா, அவன் நிரபராதின்னு எனக்கு தெரியுது, ஆனால் அவனை சுற்றி இருக்கிற நிறைய சாட்சிகள் வந்து அவன் வந்து நிரபராதி இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்டும் வந்து அவனை வந்து நிரபராதி இல்லைன்னு அங்கீகரிச்சிருச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே பண்ண முடியாது. என்னால் அந்த இடத்துல அவனை காப்பாற்றணும்னு நினைச்சா கூட என்னால் காப்பாற்ற முடியாது. சரி சார், அவன் நிரபராதின்னு நீங்கள் எப்படி சொல்றீங்க அப்படின்னு. இல்லை, ஒருத்தன் எந்த நேரத்தில் வேணாலும் போய் சொல்லுவான், ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல தூக்கில் போகும்போது கண்டிப்பாக அவன் போய் சொல்ல மாட்டான். அவன் போய் சொல்லி ஒன்றும் அவன் கண்டுபிடிக்க போறதில்லை, அனுபவிக்க போறதில்லை. அந்த தூக்கு தண்டனை கைதி சொன்னான், சார் உண்மையிலே இந்த தூக்கு தண்டனைக்கு நான் உரியவன் அல்ல, நான் உரியவன் அல்ல. ஆனால் வெளியில் ஒருத்தருடைய பேரை சொல்லி, ஒரு தலைவனுடைய பேரை சொல்லி சொன்னான், அவன்தான் இதுக்கு காரணம், அவன்தான் இதுக்கு காரணம். ஆனால் நான் சாகும்போது சொல்கிறேன், அவனோ அவனுடைய குடும்பமோ அவனுடைய பிள்ளைகளோ நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அப்படியே மனசு எரிஞ்சு கண்ணீரோடு அந்த மனுஷன் சொல்லிட்டு தூக்கில் போனான். அவர் சொல்கிறார் முடியும் போது, என் கண்ணால் பார்க்குறேன் அந்த குடும்பம் இன்னைக்கு சீரழிந்து போய் அவ்வளோ நிலைமையில் இருந்த மனுஷன், அவன் சொன்ன ஒவ்வொரு சாபமும் அவனுக்கு நடக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு முடிச்சாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, செய்யாத குற்றத்திற்கு ஒரு மனுஷன் தண்டிக்கப்படும் போது அவனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராது. அவன் எப்படியாவது தான் நல்லவன் என்கிறத நிரூபிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாரை பிடிக்கணுமோ யாரை கேட்கணுமோ முடிஞ்ச அளவுக்கு பிரயாசம் எடுப்பான். ஆனா நான் நம்புறேன், யோசேப்பை ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தீமைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, அவன் குற்றமே செய்யல, ஆனா அவனுக்காக நிற்கிறதற்கு யாருமே இல்லைங்க. ஒரு வார்த்தை அவனை கேளுங்கன்னு சொல்றது கூட யாருமே இல்லை. ஆனா அந்த நேரத்துல கூட யோசேப்பு எப்படி இருந்தான் அப்படின்னா, பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதனாலதான் அந்த நாட்டினுடைய ஜனங்களுக்கே அவன் நியாயாதிபதி என்கிற ஒரு பெரிய போஸ்டை கர்த்தர் அவனுக்கு தந்தார். நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி, நீ எந்த காரியத்திற்கு, ஹல்லேலூயா, எந்த காரியத்தில் உங்களுக்கு ஆதரவு இல்லையோ, எந்த காரியத்திற்கு உங்களோட நிற்கிறதற்கு ஒருவரும் இல்லையோ, எந்த காரியம் உங்களுக்கு விரோதமாய் தீமையாய் வந்து நின்னுச்சோ, நான் நம்புறேன் அதுதான் உங்க போஸ்டிங், அதுதான் உங்க உயர்வு, அதுதான் உங்க வெற்றி. சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்க சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறீங்களா? நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை வருங்காலத்தில் மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கை வெறும் கையா இருக்குதா, உங்க கையை கர்த்தர் பெருக பண்ணுவார். இன்னைக்கு எந்த நிலைமையிலே ரொம்ப வருத்தப்படுறீங்களோ அதுதான் உங்களுடைய மகா பெரிய எதிர்காலமாய் மாற்றுகிறவர் என் கர்த்தர். நம்புறவர்கள் கரங்களை நன்றாய் தட்டி நன்றி ஆண்டவரே சொல்லுங்கள், சொல்லுங்கள், நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அப்படித்தான் யோசேப்பை ஆசீர்வதித்தார். எந்த காரியத்தை குறித்து, எந்த காரியத்திலே அவனுக்கு கேள்வி கேட்கறது கூட யாருமே இல்லையோ, அவனை கர்த்தர் நியாயாதிபதியாய் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்கள்.
கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இதுல ஒண்ணு கண்டுபிடிச்சேன், ஆண்டவர் இதை ஏன் அவனுக்கு அனுமதிச்சார் அப்படின்னா, ஒருவேளை அந்த எஜமானன் வந்து 2 பேரையும் நிக்க வச்சு என்ன தப்பு நடந்துன்னு கண்டுபிடிச்சு யோசேப்பு அந்த இடத்துல திரும்பவும் வேலைக்கு வச்சிருந்தான்னா அந்த பிரச்சனை அவனுக்கு திரும்ப தொடர்ந்து இருக்குமா? சொல்லுங்க. கண்டிப்பா தொடர்ந்து இருக்கும், கண்டிப்பா தொடர்ந்து இருக்கும். அப்ப நான் என்ன நம்புறேன்னா, அவனை பரிசுத்தமா வாழ வைக்கிறதுக்கு இதுக்கு மேல இங்க வைக்க முடியாதுன்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கு மேலேயும் இங்க இருந்துட்டான் அப்படின்னா என் பையன் எப்படியாவது இவனை இழுத்துருவாங்க. அதனால கர்த்தர் அங்கே இருந்து கொண்டு போய் எங்க வச்சாருன்னா, சிறைச்சாலை தாண்டா அவனுக்கு சரியான இடம். சிறைச்சாலை தாண்டா ஒரு சரியான இடம். சில நேரத்துல சில இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை பிடுங்குவாரு. சில இடத்துல காரணமே இல்லாம நீங்க பிடுங்கப்படுவீங்க, நீங்க எடுக்கப்படுவீங்க. நீங்க ஏன் 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 அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல என்ன பிடுங்கப்படும் போது எனக்காக உதவி செய்யக்கூட யாருமே இல்லைன்னு நினைப்பீங்க. நான் நம்புறேன் அந்த இடம் உங்களுக்கு ஆபத்தான இடம், இன்னொரு இடம் நீங்க விரும்பாத இடம், அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான இடம். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் நடத்துகிற பாதை கடினமா இருந்தா கூட பயப்படாத, அஞ்ச வேண்டாம், அது நன்மையாய் முடியும், அது நன்மையாய் முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நம்புற ஆண்டவர் உங்களை. சொல்லுங்க இந்த வார்த்தையை நான் தான் ஆண்டவர் அப்படி இருக்கேன். நீங்க எனக்காக தான் ஆண்டவரை பேசிட்டு இருக்கிறீங்க. என் பிள்ளைக்கு இல்லை, என் பிள்ளைக்காக தான் இப்ப பேசிட்டு இருக்கிறீங்க. என் பிள்ளைய குற்றவாளி கூண்டுல குற்றவாளியா நின்றுட்டு இருக்கிறான். என் பிள்ளை எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க, என் கணவனாரை எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க, என் மனைவி எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க, ஏன்னு கூப்பிடுறது கூட யாருமே இல்லை. ஏன் ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து என்ன பிடுங்குனீங்க? ஏன் ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க? ஏன் ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து என்ன தள்ளுனாங்க? ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நான் உனக்கு நன்மை நன்மை, அவர்களோ தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் நன்மையாய் உங்கள் வாய் ஒரு நாள் சாட்சி சொல்லும், உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் சாட்சி சொல்லுவார்கள். இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மகளே, உன்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லையோ, உன்னை விசாரிக்க ஒருவர் உண்டு. உன்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் உண்டு. பரலோகம் உன்னை விசாரிக்கிறது, பரலோகம் உன்னை விசாரிக்கிறது. இந்த எஜமானன் கேட்க கூடாதா? ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? என்ன நடந்துச்சுன்னு கேட்க கூடாதா? இல்ல, ஆண்டவர் நம்மளை சில நேரத்தில் பத்திரப்படுத்துறதுக்கு விரும்புறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைக்கு சில நேரத்தில் பாதுகாப்பு எங்க அப்படின்னா, எதிரி இருக்கிற இடத்துல தான் பாதுகாப்பு. எங்க தான் பாதுகாப்பு? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எதிரி இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு பாதுகாப்பு. சொல்லுங்க எல்லாருமே, எதிரிக்குள்ளதான் கொண்டு வச்சா ஆண்டவர் பாதுகாப்பை கொடுப்பாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்புறீங்களா? ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? கத்தரை போல நல்லவர் யார் இருக்கா? இது நிறைய சாட்சிகள் ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் இந்த பகுதியிலே ஆண்டவர் ஊழியத்தில் கொண்டு வரும்போது நிறைய பேர், அந்த ஏரியா மோசம், அந்த ஜனங்கள் மோசம், சுற்றி இருக்கிறவங்க மோசம். ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் இங்கே தான் கொண்டு வந்து வச்சாரு. இதை விட பெரிய ரவுடிங்க எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க இங்கே இருக்கிறாங்க. அப்போ எதிரிக்குள்ள நம்மளை கர்த்தர் உட்கார வச்சது நல்லதுக்கா கெட்டதுக்கா? சொல்லுங்களேன். நல்லதுக்குங்க. நம்ம இவங்களை பார்த்து, இவங்க நம்மளை கொடுக்குற தொந்தரவை பார்த்து, ஐயோ இவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்களே, இவ்வளோ, ஐயோ இவங்களுக்கு அப்பன் அங்கே உட்காந்துருக்கான், அந்த பக்கம் உட்காந்துருக்கான், அந்த அப்பனுக்கு தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பையன்கிட்ட கொண்டது கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நமக்கு தெரியாது, நம்ம இதை ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். இல்லை இல்லை, சில நேரத்தில் உங்களுக்கு பந்தி சத்துருக்கு முன்னாடி தான் பந்தி. ஆண்டவர் எங்களை எங்கே உட்கார வைப்பாருன்னா, சுற்றி சத்துரு அங்கே தான் உட்கார வைப்பார். ஆனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அவங்க எல்லாம் உங்களை எப்போ கொல்லான்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் இவ்வளோ சத்துருக்கள் நினைக்காதீங்க, அதை விட பெரிய பிரச்சனை இருக்குது. உங்களை சேஃப்டியாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சல உங்களை கர்த்தர் சேஃப்டியாக வைக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அவங்க அண்ணன் கையில், அண்ணன் தம்பி கையில் கொடுத்தா கொன்றுவாங்க. ஆனால் கர்த்தர் எகிப்து கையில் கொடுக்குறதுனால கர்த்தர் அவன் ஜீவனை காப்பாற்றினார். நம்ம நிறைய பேர் 15 வருஷம் ஆண்டவர் ஏன் யோசேப்பை எகிப்து கொண்டு போனார் அப்படின்னு, ஏன்டா அவனை விட்டு வச்சிருந்தா விட்டா வச்சிருப்பாங்க. அண்ணன் தம்பி சேர்ந்து கொண்டிருக்க மாட்டாங்க.
அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார். இப்போ அவனை கொல்லவே முடியாது. அவனை கொல்றதுக்கு இவன் ஒரு துப்பாக்கி எடுத்தான், அவனை சுற்றி இருக்கிறவன் 100 துப்பாக்கி எடுப்பான். யார் எங்க எஜமான் மேல கை வைக்க வந்தியா? அவன் குடிக்கிற தண்ணி குடிக்கிற அந்த டப்பாவை தூக்கிட்டு போனதுக்கே பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அந்த டப்பாவை போட்டதே யார் தான்? இவங்க தான் அந்த டப்பாவை அரிசி பெட்டிக்குள்ள போடுவாங்க. இவன் கொண்டு போய் பாதி தூரம் வரும்போது இங்க இருந்து ஒரு 25 பேர் போறாங்க. ஏய், யாரோ எங்களுடைய ஐயாவுடைய டப்பாவை தூக்கிட்டு வந்தீங்களாமே, இறக்குங்கடா மூட்டை எல்லாம் அப்படின்னு. ஐயோ, நாங்கள் அப்படி செய்யவே மாட்டோம், எங்களுக்கு அந்த மாதிரி தொழிலே இல்லை, நாங்கள் எவ்வளோ நிஜஸ்தர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பிரித்து பார்த்தா ஒருத்தனுடைய பைக்குள்ள இருக்குது. வாங்க திருப்பி. அப்போ ஆண்டவர் செய்யறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை படிக்க படிக்க நமக்கு ரொம்ப அவரை மாதிரி ஒருத்தர் இல்லை, ஆண்டவரை மாதிரி. ஆமென். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக, நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவர் ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? ஏன் அவனுக்கு தீமையை அனுமதிச்சார்னா, ஃபர்ஸ்ட் தீமையை ஆண்டவர் அனுமதிச்சதுக்கு காரணம் என்னன்னா, மக்கள் மேலே சுத்தி இருக்கிற ஆக்ரோஷமான கோபம் தணிகிறதுக்காக தான் ஆண்டவர் யோசேப்பை அவர்களுக்கு முன்பாய் தாழ்த்தினார். ரெண்டாவது, ஆண்டவர் ஏன் இந்த தீமையை கர்த்தர் யோசேப்புக்கு அனுமதிச்சார்னா, அவனை பரிசுத்தத்திற்காக பாதுகாக்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த தீமையை அனுமதிச்சார். ஆமேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உலகத்தில் இருக்கிற வாலிபர்களும் வாலிப தங்கச்சிகளும் ரொம்ப ஆடம்பரமாகவும் ரொம்ப பாவத்தையும் தண்ணி மாதிரி குடிக்கும்போது, உனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு, உனக்கு அப்படிப்பட்ட வசதி எதுவுமே இல்லாமல் குடும்பத்தினுடைய பொறுப்பு உன் தலை மேலே கொடுக்கப்பட்டது, இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று உன் தலை மேலே ஒரு வியாதியோ பிரச்சனையோ உன் தலை மேலே வச்சு வேற எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி இந்த வயசுல, இந்த வாலி வயசுல எல்லாரும் ஜாலியா அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்களே, அப்ப எனக்கு மட்டும் ஏன் கர்த்தர் இப்படி அனுமதிக்கிறாருன்னு ஏதாவது ஒரு வாலிப தம்பி தங்கச்சி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தவங்களை யோசிச்சா, நான் நம்புறேன் பெரிய பாவத்திலிருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த பாதையை கர்த்தர் உனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. நீ பரிசுத்தமா வாழணும்னு கர்த்தருடைய நோக்கம், நீ பரிசுத்தமா கர்த்தருக்காக நிற்கணும்னு ஆண்டவருடைய சித்தம். அதனால இந்த பொல்லாத உலகம் உன்னை அழிச்சிரும்னு கர்த்தர் நினைச்சு உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்திலே வைத்திருக்கிறார். இந்த சோதனை, இந்த பலவீனம் உனக்கு நஷ்டம் அல்ல, உனக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆனாலும் வெகு சீக்கிரத்திலே அந்த காலங்கள் முடிஞ்சதற்கு பிறகு யோசேப்பை போல கர்த்தர் உன்னை கரத்திலே எடுத்து, ஓ ஹalleluya, போரடிக்கிற கருவியாய் உன்னை பயன்படுத்துவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3, மூன்றாவதாக வேகமாய் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை கூட வாசிக்க போறோம். 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை தீவிரமாய் அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்திற்கு வந்தான். ஆமென். சொல்லுங்கள், கவனிங்க. இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்க வாசிப்பீர்களானால், மூன்றாவது ஆண்டவர் இந்த யோசேப்பை நடத்தின கடினமான பாதை, கஷ்டமான சூழ்நிலை, இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில் நடந்த மூன்றாவது பெரிய தீமை என்னன்னா, சிறைச்சாலை தான் அவனுடைய தீமை. முதல்ல தீமை, ஃபர்ஸ்ட் தீமை எங்கன்னா அவன் சகோதரர்கள் குழியில போட்டது பெரிய தீமை. இன்னொன்னு போத்திபாருடைய வீட்டில் நடந்தது ரெண்டாவது பெரிய தீமை. மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய தீமை சிறைச்சாலை. அவனுடைய வாழ்க்கையை 4 பார்ட்டா நீங்க பிரிக்கலாம். ஒன்ன பாத்தீங்கன்னா அப்பா கூட வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, ரெண்டாவது தன்னுடைய சகோதரர்களோடு கூட வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, நம்பர் 3 மூன்றாவது போத்திபாருடைய வீட்டில் நடந்த ஒரு வாழ்க்கை, அடுத்ததாக 4வது சிறைச்சாலையில நடந்த ஒரு வாழ்க்கை, 5வது அவனுடைய மகிமையாய் ராஜ சன்னிதானத்தில் இருந்த வாழ்க்கை. அப்போ மிக முக்கியமான இடம் எங்கன்னா இந்த சிறைச்சாலை. நான் ஏன் சிறைச்சாலைக்கு வந்தேன்? எதுக்காக ஆண்டவர் யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ள ஆண்டவர் கொண்டு போய், அந்த தீமை எதுக்கு வந்துருச்சு? நான் நம்புறேன், ஒருவேளை போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்பு இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ராஜா சொப்பனம் பார்த்திருப்பாரு, அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு யாரும் இல்லை. சரி, ஒருவேளை ஆண்டவர் பார்வோனுக்கு அந்த போத்திபாருக்கு இவன் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சான்னு வைங்களேன், போத்திபார் என்ன பண்ணிப்பாண்டா, டேய் நான் ரொம்ப மரியாதைக்குரியவனா இருக்கிறேன், நீ சொதப்புவியா சொதப்ப மாட்டியா, கரெக்டா பண்ணிடுவேல்ல, நீ சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்துருவேன்னு நான் ராஜாட்ட சொன்னேன், நான் தான் உனக்கு சிபாரிசு பண்ணியிருக்கிறேன், நான் தான் உன்னை கொண்டு போய் விடுறேன், என் பேரை கெடுத்துறாதரா, ஏன்னா நான் ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறேன். ஆனா நான் நம்புறேன், இப்ப யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள வந்ததற்கு பிறகு
அவனுக்காக ராஜாவினிடத்துல கொண்டு போய் விடுறதற்கு பெரிய போஸ்டிங்ல இருக்கிற யாரும் சிபாரிசுக்கு வரவே இல்லை. அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, கர்த்தரே யோசேப்பை உயர்த்தணும்னு நினைச்சதுனால தான் அவனை சிறைச்சாலைக்கு கர்த்தர் அனுமதித்தார். ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே உங்களை உயர்த்தணும்னு நினைச்சதுனால தான் இந்த சிறைச்சாலை அனுபவம். அதனால தான் எல்லாரும் உங்களை கைவிட்டார்கள். அதனால தான் யாரும் உங்களுக்கு உதவி செய்யல. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். உங்களை யார் உயர்த்துவான்னா, நீங்க எங்கிருந்தாலும் கர்த்தர் உங்களை தேடி வர பண்ணுவா. ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தால் கூட என் தேவன் அங்கிருந்து டைரக்டா உங்களை சிங்காசனத்திற்கு கொண்டு போறதற்கு என் கர்த்தரால முடியும். ஒருவேளை யோசேப்பு நினைச்சது மாதிரி பார்வோனுடைய வீட்டிலிருந்து அவன் போயிருந்தான்னா, அவன் உயர்ந்து பார்வோனுடைய சமூகத்தில் உட்காரும் போது இந்த போத்திபார் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏய் நான் தான்டா, நீ எவ்வளோ உயர்ந்ததுக்கு அப்புறம் ஐயாவை மாதிரி விட்டுறாத, நான் தான் உனக்கு முக்கியம், நான் தானே சொன்னேன், நான் தானே உனக்கு இது பண்ணேன். நான் சொல்றேன், இப்போ யாரும் யோசேப்புக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நான் தான் உன்னை உயர்த்தினேன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால யோசேப்பு 2 கையையும் உயர்த்தி, நீரே என்னை உயர்த்தினீ. தேவ பிள்ளை, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பெருசு. இந்த உதவி நீங்கள் நினைத்தவர்களாலே வரவில்லை, உண்மைதான். நீங்கள் நம்பினவர்கள் எல்லாரும் உங்களை கைவிட்டார்கள். எல்லாரும் அப்படிதான், அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க அமைதி ஆவாங்க. ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் மட்டும் அமைதியாக மாட்டார். காரணம் என்னன்னா, கடைசி வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறாரு, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய், கர்த்தரோ என்னை உயர்த்தினார், கர்த்தரோ என்னை பலப்படுத்தினார், ஆண்டவரோ ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை நன்மையாய், கையை உயர்த்தி ஒரு 10 விசை சொல்லுங்க, நன்மையாய் முடியும். கர்த்தரோ அதை நன்மையாய் சொல்லுங்க, தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணு.